உலகாளும் சாய். ஓம் சாய்ராம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சாய் சஸ்தங்கம் பூஜையோட தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, கவனமாக பாருங்கள். இன்னும் அடுத்தடுத்து சாய்பாபாவை பற்றின விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதனுடைய பரம கருணையினால இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒன்று கூடி ஒரு அற்புதமான சத்சங்க நிகழ்ச்சியா சுவாமியுடைய கருணையினால நடக்குது. யார் எங்க கூப்பிட்டாலும் அப்படின்னா எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் பரவாயில்லை, பாபாவுடைய சத்சங்கமா, பாபாவுடைய நிகழ்ச்சிகளா, பாபாவுடைய கும்பாபிஷேகமா, பாபாவுடைய வருஷ பூர்த்தி ஆண்டு விழாவா, கூட்டியா நான் வரேன் அப்படின்னு எதையுமே எதிர்பார்க்காத ஒரு அற்புதமான மகாத்மா நம்மளுடைய அச்சுதானந்த சுவாமி அவர்கள், வாழும் பாபா. அவர்களை வருக வருக என வரவேற்று நமது அச்சுதானந்த சுவாமி அவர்களுக்கு கார்த்திக் சாய்ராம் அவர்களுடைய தகப்பனார் வந்து சால்வை சாற்றுவார். குறை ஒன்றுமில்லை கோவிந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனா சமாஜத்தை உருவாக்கி பல ஆண்டுகளா அதை இயக்கி கொண்டு பல பக்தர்களுக்கு பாபாவினுடைய அற்புதமான சத்சங்கல நிகழ்ச்சியை புகுத்தி முற்காலத்துல பாபாவோட அடியார்களை ஷிரடி யாத்திரை, பண்டரி யாத்திரை, ஆலந்தி, தேகு போன்ற உன்னதமான கஷேத்திரங்களுக்கெல்லாம் அழைத்து கொண்டு போய் ஒரு தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு, அதாவது தன்னை அழைச்சிட்டு போகக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் ஒரு நல்ல சத்சங்கத்தை கொடுத்த நம்மளுடைய வேணுகோபாலன் சாய்ராம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அவர்களுக்கு நம்மளுடைய கார்த்திக் சாய்ராம் அவர்கள் பொன்னாடை போற்றி வரவேற்பார். அடுத்ததா பாபாவுடைய மார்க்கத்தை வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்படின்னு சொல்லுவோம். அம்மா அப்படி சொன்னா அப்படின்னா ஒரு எல்லாருமே அம்மா அம்மான்னு செல்லமா கூப்பிடக்கூடிய அம்மா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாபாவினுடைய மார்க்கத்துல பாபாவினுடைய விசேஷங்களை, விசேஷ குணங்களை, பாபாவினுடைய கீர்த்திகளை எல்லாம் கோடிட்டு காட்டி நூல்கள் பல எழுதி சாயி சரணாகதி போன்ற நிறைய நூல்கள், அதாவது மராட்டி நூலோ தெலுங்கு நூலோ எந்த நூலா இருந்தாலும் அது அப்படியே தமிழ்ல மொழிபெயர்த்து நம்மளுடைய பாபாவோட டிவோஷன்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே அந்த பாபாவுடைய உபதேசங்கள், பாபாவுடைய லீலா வினோதங்கள் போய் சேரணும்னு அரும்பாடுபட்டு நிறைய நூல்கள் எழுதினதோடு மட்டும் இல்லாம பாபாவினுடைய லவ்விங் காட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்ததான் நூல்ல இருக்கக்கூடிய விசேஷங்களை தன்னுடைய குரல் வழி மூலமா இன்னைக்கு நிறைய பாபாவோட பக்தர்களுக்கு தெரியுது. அப்படின்னா நம்மளுடைய அம்மா சுனந்தா அம்மா அவர்கள் மூலமா தான். சுனந்தா அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அவர்களுக்கு நம்முடைய கார்த்திக் சாய்ராமுடைய அன்பு பாட்டி ராஜலட்சுமி அம்மா அவர்கள் சால்வை போற்றி வருக வருக என வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பாபாவுடைய துவாரகாமாய் குருஸ்தானுடைய ஒரு 9வது வருடம் அற்புதமான ஒரு தொடக்கமான நன்னாளா இருக்கு. குருநாதருக்கு 9ஆம் நம்பர் வந்து ரொம்ப பிரீதி அப்படின்றது நம்ம நிறைய விசேஷங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். நவவித பக்தியை பத்தி விஷயங்கள் என்ன சொல்றதுன்னா, பக்தியில இருக்கக்கூடிய அந்த 9 லட்சணங்கள் எல்லாம் குருநாதர் எப்படி தன் லீலா வினோதம் மூலமா இந்த தேசத்துக்கு கொடுத்தார் அப்படின்றதுல நம்ம சாயி சச்சரித்திரம், இன்னும் ஏகபோகமா நம்ம நரசிம்ம சுவாமிஜி எழுதின லைஃப் ஆஃப் சாய் பாபா, நிறைய நூல்கள்ல பாபாவினுடைய தெள்ள தெளிவு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த 9 தான் நவவித பக்தி. சரிங்களா? அந்த நவவித பக்திக்கு ஏற்ற நம்பர் வந்து 9. இந்த வருடமும் வந்து தொடக்க விழாவும் 9வது வருடமா இருக்கிறதுனால இதை நம்ம கார்த்திக் சாய்ராம் அவர்களுக்கும் அவரோட குடும்பத்துக்கும் நம்ம ஒரு கடமைப்பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா குருநாதருடைய, அதாவது ஞானேஸ்வர மாவளி வந்து ஆலந்தியில் இருக்கார். அவர் சுவாமி வந்து சமாதி அடைஞ்சார் 21 வயதுல. அவர் தன்னுடைய ஒரே ஒரு அபங்கத்துல அவர் என்ன பாடுறார் அப்படின்னா, அது பாட தெரியாது, நான் அதோட அர்த்தத்தை மட்டும் சொல்றேன். அதாவது ஒரு பையன் அவங்க அம்மா அப்பா மேல வைக்கக்கூடிய பாசம், அதே பையன் தம்பி தங்கைகள் மேல வைக்கக்கூடிய பாசம்,
அதே பையன் தன் மனைவி மேல வைக்கக்கூடிய ஒரு பாசம், அதே பையன் உற்றத்தார் சுற்றத்தார் நண்பர்கள் தோழர்கள் சொல்லக்கூடிய அத்தனை பேர்களையும் வைக்கக்கூடிய பாசத்தை ஒரே ஒரு குருநாதர் கிட்ட வச்சா எப்படி இருக்குமோ அதை போல பக்தி பண்ணுங்க அப்படின்றது சுவாமியுடைய ஒரு வாக்கு. அதாவது உன்னுடைய ஒட்டுமொத்தமா நீ வெளியில வைக்கிற அன்பு, அந்த ஒட்டுமொத்த அன்பையும் குருநாதர் மேல திணிச்சு நீ தான் எல்லாம் அப்படின்னு குருநாதருடைய திருவடியை கதின்னு வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஜீவன் நம்மளுடைய கார்த்திக் சாய்ராம் மட்டுமல்ல, அவங்களுடைய குடும்பமும் கூட. அதனால அந்த குடும்பத்துக்கும் சரி, அந்த குடும்பத்துல வரக்கூடிய பெரியோர்களுக்கும் சரி நம்ம மிக்க நன்றிகளை நம்ம தெரிவிச்சுக்கணும். இப்ப இதுல சிறப்புரையா நம்மளுடைய அச்சுதானந்த சுவாமி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசும்படி பணிகின்றோம். வந்திருக்கும் அனைத்து சாய் பக்தர்களுக்கும், இங்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சாய் கார்த்திக் அவர் குடும்பத்தினருக்கும் சாயினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் என்று வாழ்த்து. பாபானுடைய ஆசீர்வாதம். நமது குறைவொன்றும் இல்லை, வேணுகோபாலன் ஐயா சாய்ராம் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார். சாயிநாதாய துதீயம் துவாரகாமாயினே திருதீயம் தீர்த்தராஜஞ்ச சதுர்த்தம் பக்தவக்ஷலே பஞ்சமம் பரமாத்மாய ஷஷ்டீந்த சீரடி வாசனே சப்தமம் சத்குருநாதாய அஷ்டமம் அநாதநாதனே நவமம் நிராடம் வராய தசமம் தத்தபதாரினே ஏதானி தச நாமானி திரிசந்தியம் யுக்படே நித்யம் சர்வகஷ்ட பயான்முக்தே ஸ்ரீ சாயி பாபா நமோஸ்துதே, ஸ்ரீ சாயி பாபா நமோஸ்துதே. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி, சமர்த்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி. இன்னைக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டேன், அதை என்ன விட்டுருங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பேச வராதுன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் என்னத்த பேசுறேன், நிறைய மிராக்கள் இருக்கு, தனித்தனியான கூட எல்லாருக்கும் எவ்வளோ நான் கூட சொல்லிட்டு இருக்கேன் மிராக்கள். ரீசெண்ட் மிராக்கள் ஒன்று சொன்னேன். பாபா என்ன பண்ணாருன்னு, கேதார்நாத்துக்கு ஒரு இந்த டூர் போனவங்க 30,000 பேர் இருக்காங்க. அதில் ஹெலிகாப்டரில் போடுவான் மேலே. அவனுக்கு டிக்கெட் இல்லை, திரும்பி ஊட்டிக்கு போக முடியுமா? அவன் அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணான், நீ பாபாட்ட சொல்லி எனக்கு எப்படியா டிக்கெட் வாங்கி ஒரு ஹெலிகாப்டருக்கு 1 லட்ச ரூபா ஒரு ஆளுக்கு, பணத்தை பற்றி கவலை எல்லாம் கொடுத்துட்றேன், 100 ரூபா அவன் ஜிபே பண்ணான் எனக்கு. நான் பாபாட்ட மாதிரி அவன் ஒய்ஃப் அங்கே இருக்கான், வச்சுன்னு இருக்கான், திருப்பி போய் குற்றம் பண்ண முடியாது, நீ எப்படியா டிக்கெட் வாங்கி கொடுத்துரு பாபான்னு சொன்னேன். இப்படி தான் சொன்னேன், நம்ம சொல்கிற மாதிரியே சொன்னேன். முதல்ல 100 ரூபா கொடுத்தான் அதை வையினர். இது வரைக்கும் பாபா அம்மா சொன்னதில்ல, ஜிபே எல்லாம் நீ ஓட்டு ஜிபே நம்பர் கூட அனுப்புகிறேன்னு. நீ 100 ரூபாய் பணத்தை வையினர், நான் வச்சு அடுத்த செகண்ட் அவன் 2 டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3000 பேர் கீழே நிற்கிறாங்க. இது ரீசெண்டாக இப்போ ஒரு 15 days முன்னாடி நடந்தது மிராக்கிள். நேற்றுக்கு நான் புறப்பட்டு வரும்போது காலம்புற ஒரு சாயியோட 80 வயசு, திடீர்னு அவருக்கு ஃபிட்ஸ் மாதிரி வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. உடனே பாபாட்ட 13வது சாப்டர் எடுத்து படிக்கிறேன். படிச்சுட்டே இருக்கும்போது அவர் வீட்டுக்கு வந்துட்டாருங்கிறார். இப்போ தாங்க ஆஸ்பத்திரியே கூட்டிட்டு போகிறார் பாபா அப்படின்னா, அவர் வீட்டுக்கு வந்துட்டார், நீ போ அப்படின்னாரு. சரி, அதை முடிச்சுட்டு நான் என் வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஆஸ்பத்திரிக்கு பார்த்தா நாளைக்கு அவரோட சீரடி போகிறேன். சீரடி எப்படி போகிறது, இப்படி படுத்துன்னு டேய் நான் வருவேன்டா போடா அப்படிங்கிறார். ஒன்று சலையன் பாட்டு இந்த பக்கம் ஏறிட்டு இந்த பக்கம் பிளட் ஏறிட்டு இருக்கு, நான் வருவேன் அப்படிங்கிறார். ஒன்று இதெல்லாம் பாபாவுக்காக யாரும் பண்ண முடியாது. ஏன்னா 24 மணி அவரை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம், அவரை பற்றி நினச்சிட்டு இருக்கோம். சாய் கார்த்திக் வந்து நான் உத்தியோகம் இல்லாமல் ரொம்ப தடமான ஸ்டேஜில் என்ன சொன்னேன், சத்சரிதா பாராயணம் பண்ணேன். இவனுக்காக அந்த தெருவே பாராயணம் பண்ணிட்டு, இவங்க அம்மா அப்பா பாட்டி தாத்தா அந்த அந்த ஹோல் இது மெட்ராஸில் இன்னைக்கு இவனுக்கு இந்த பொசிஷன் காரணம் சாய்பாதம். சாயின்னா உங்களுக்கு தான் தெரியும், சீரியலில் வந்து என்னென்ன பண்ணுவான்னு. அவன் சாமி வந்து எல்லாருக்கும் வந்து மகமாயி வந்து பார்த்துருக்கோம், நரசிம்மரை வந்து பார்த்துருக்கோம், சாய்பாபா வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. சாய் கார்த்திக்கு நீங்கள் மகாசமாதி கூட்டிட்டு போங்க, அவனுக்கு வர சாமி தாங்காது. பாபா அப்படி ஆடவே மாட்டேன், அந்த ஆட்டம் ஆடுவான், கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்போ வந்து உடம்பு இப்போ நான்லாம் போக பயப்படுறேன், அவங்க கூட பிடிச்சிக்க முடியாது என்னால். அப்போ பிடிச்சிட்டேன். ஏன்னா அவ்வளோ பாபா மேலே அபரிதமான பக்தி. இந்த பக்தி தான் இன்றைக்கி ஒரு சத்சங்கத்தை ஏற்படுத்தி நான் எல்லாரையும் வரவழைச்சு எல்லாரோட பிளஸிங் பரிபூர்ணமாக அனுப்பணும். இது மாதிரி நிறையா சத்சங்கம் நடத்தணும் சொல்லிட்டு பாவனை பிரார்த்தனை பண்ணி வரைய முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ். சாயிராம் சாயிராம். வாழ்ந்த சில காலகட்டத்திலேயே ஒரு அடிப்படையான லீலா மேகசின் மூலமா பாபாவுடைய லீலா வினோதங்கள் எல்லாமே இந்த உலகத்துக்கு வந்து எடுத்து காட்டப்பட்டுச்சு. அது அப்பிலிருந்து தொடங்கி இப்ப வரைக்கும் சீரும் சிறப்புமா குருநாதருடைய கிருபையினால பல அடியார்கள் மூலமா பலவிதமான விசேஷங்களை வினோதமான நூல்கள் மூலமா சுவாமி வந்து இந்த தேசத்துக்கு கொடுத்துட்டு இருக்கார்.
அந்த விதத்துல நம்ம சென்னையில இருக்கக்கூடிய சாய்ராம் சாய் மகராஜ் குருவை தேடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான நூல் ஆசிரியரா மட்டும் இல்லவர் குண்டலினி யோக குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருந்து கொண்டு குருநாதருடைய ரீதியில வந்து ஞான மார்க்கமே ரொம்ப உயர்ந்ததான மார்க்கம். அதாவது சுவாமியோடைய ஒவ்வொரு லீலா வினோதத்திலையும் நம்ம லீலையோட நின்னுடுறோம். ஆனா அந்த லீலையில இருக்கக்கூடிய வினோதமான ஞானத்தை உள்வாங்கக்கூடிய ஒரு கற்பித்தல் முறையை வந்து நம்ம ஸ்ரீராம் சாய்ராம் அவர்கள் வந்து தன்கிட்ட வரக்கூடிய எல்லா அடியார்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கலையை கற்றுக் கொடுக்கிறார். அதனால அந்த குருநாதராகிய நம்ம ஸ்ரீராம் சாய்ராம் அவர்களை சிறப்புரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சாய்ராம். எல்லாம் சாயி, எல்லாமே சாயி. என்னுடைய வேதம் சாய் சரிதம் மட்டுமே. என்னுடைய வேதம் சாய் சரிதம் மட்டுமே. என்னுடைய புனித ஸ்தலம் சீரடி மட்டுமே. என்னுடைய ஒரே கடவுள் சத்குரு சாய்நாதன் மட்டுமே. அச்சுதானந்த சாமிகள் வந்த உடனே சொன்னாங்க, பாபாவை பற்றி கண்ட செய்திகள் வருது, ஆனால் அதை யாரும் கேட்கறதில்ல, மறுத்து எந்த பதிலும் போடுறதில்லைன்னு அவங்க வருத்தப்பட்டாங்க இல்லையா. அதுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டதுனால நான் எழுத்து பேசுகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கு ஆனால் நான் அந்த அடிப்படை உண்மையை நான் வந்து மறுக்கவே இல்லை. அந்த பக்தியையும் அந்த ஞானத்தையும் நான் மறுக்கலை. பாபாவுடைய அடிப்படை விஷயங்கள் எதையும் மறுக்கலை. மறுக்கிற மாதிரி நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நான் விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம செய்கிற பக்தியும் நம்ம அவரை பின்பற்ற விஷயம் சரியா தவறா அப்படிங்கிறது நமக்குள்ள அந்த ஞான விழிப்பு இருந்தால் தான் நம்ம பாபாவை பற்றி தப்பாக பேசுகிறவங்கள எதிர்த்து பேச முடியும் நம்மளால். ஏன் நம்மளால் யாராலையும் பேச முடியல அப்படின்னா, நம்ம செய்கிற பக்தியுடைய தெளிவு நம்மிடம் இல்லை. ஐயா அவர்கள் வாழும் பாபாவை காட்சியளிக்கிறாங்க, அவர் செருப்பு அணிவதில்லை, ஓகேங்களா. எங்கே சென்றாலும் சூட்கேஸ் தூக்கி செல்வதில்லை, உள்ளுக்குள்ளே ஒரு 4-5 ட்ரெஸ்ஸு வச்சுக்கிறது இல்லை. சிறுடியிலே வசிக்கிறாரு. ஆனால் வருஷத்துக்கு ஒரு சிறுடி ஒரு தடவை போகிற நம்ம 4-5 ட்ரெஸ்ஸோடு போகிறோம், ரெண்டு செருப்போடு போகிறோம், புது செருப்பு வாங்கி போட்டு போகிறோம். அதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அது பக்தி மார்க்கம் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஞான பார்வையாக நான் அது பேச விரும்புகிறேன். 2 கேள்வி உங்கள்கிட்ட சொன்னது இதுதான். எனக்கு 2 கேள்வி என்னென்னா, தயவு செஞ்சு பதில் கண்டிப்பாக இருக்கும் உங்கள்கிட்ட. கடைசியாக எனக்கு சொல்லுங்கள். நான் இப்போ சொல்கிறேன் என்னுடைய தோணுதல். பாபா அவதாரமா? முதல் கேள்வி எழுதிக்கிட்டீங்களா? அடுத்த கேள்வி, அவர் அவதாரமாக இருந்தால் அவருடைய அவதார நோக்கம் நிறைவேறியதா? இது கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லுவீங்க. நான் திருப்பி பதில் சொல்லாத அளவுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன். இருந்தாலும் நான் பேசுகிறத பேசி முடிச்சிடுறேன். அவர் அவதார நோக்கம் நிறைவேறி இருந்தால் சச்சரியத்தின் அடிப்படையிலேயே கடைசியாக என்னிடம் வருபவர்கள் ஒருவனும் ஞானம் கேட்பார் இல்லை என்று சொல்வதின் காரணம் என்ன? என்னிடம் வருபவர் அத்தனையும் பாத்திரத்தை ஏந்தி பிடிக்கிறார்கள், அருகில் வந்தவுடன் பாத்திரத்தை திருப்பி பிடிக்கிறார்கள் என்று சொல்வதன் அர்த்தம் என்ன? எல்லோரும் சுயநலமாக என்னிடம் குழந்தை வரம் கேட்கிறார்கள், பொருளாதாரம் கேட்கிறார்கள். எனக்கு இருக்க பிடிக்கவில்லை, அல்லாஹ் ஏற்றி வைத்த விளக்கை அல்லாவே எடுத்துக்கொள்ளப் போகிறான் என்று குசால் சந்திரன் சொன்னதின் மர்மம் என்ன? அப்படியானால் அவருடைய அவதார நோக்கம் முழுமையாக நிறைவேறியிருந்தால் இந்த மாதிரியான பாபாவிற்கு ஏக்கத்தை நாம் கொடுத்திருப்போமா? எல்லா மகான்களுமே அவதாரமாக வருகிறார்கள் என்று ஒத்துக்கொள்வோமாயானாலும், நான் ஒத்துக்கொள்ளவில்லை, ஒத்துக்கொள்வேமானாலும் கடைசியில் அவர்கள் ஆனந்தமாக புறப்பட்டு சென்றார்கள் என்று எவரையேனும் உங்களால் சொல்ல முடியுமா? கடைபிடித்தேன், கொள்வார் இல்லை, வாரிக்கொண்டேன், வருகிறேன் என்று வருத்தப்பட்டு சென்ற வள்ளல் பெருமானை உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். ஏன் அந்த வருத்தப்பட்டு சென்றார்? அந்த வார்த்தையுடைய பலம் நம்மை தாக்காதா? நாம் என்ன பக்தி செய்கிறோம்? முழுமையாக முயற்சி பாருங்களேன். இந்த தெளிவு பக்தர்களாகிய நம்மிடம் வந்துவிட்டால் பாபாவை பற்றி எதிர்த்து பேசுகிறவர்களும் நாம் எதிர்த்து பேச முடியும். நம்மால் எதிர்த்து பேச முடியல. இந்த மாதிரி ஒரு சத்சங்கம் வந்தால் மட்டும் நாமே இப்படி பேசுகிறாள் அப்படி பேசுகிறான்னு பேசிக்கிட்டு இதோடு கலந்து விடுகிறோம். அதுக்கப்புறம் மறந்துடும். அதுக்கப்புறம் யாராவது இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணால் திருப்பி உட்காந்து பேச ஆரம்பிக்கிறோம். இதோடைய விளைவு என்ன? இப்படியே தான் போயிட்டு இருக்கோம். பாபாவுக்கு சிலையை கோயிலெல்லாம் வச்சதே தப்புங்கிறேன்னா, பாபாவுக்கு இன்னைக்கு தனியாக கோயில் கட்டணும், அவ்வளோதான். அது புதிய ஒரு 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற அவதாரம். அவர் நீங்கள் அவதாரம் என்று சொன்னீர்கள்னா நான் அப்படி சொல்கிறேன். அவதாரம் 20ஆம் நூற்றாண்டு ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அப்புறம் அவதாரம் என்ற சொல் யாருக்கும் இடப்படவில்லை. அவங்களை தேர்ந்தெடுக்கணும். ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு அவதாரம் தேர்ந்தெடுப்பது வழக்கம். அந்த 20ஆம் நூற்றாண்டில் அவதாரத்தை யாராவது தேர்ந்தெடுத்தார்களா? அதற்கு யாராவது முன்மொழிந்தீர்களா? அதுக்கு யாராவது முயற்சி எடுத்தீர்களா?
நீங்கள் எடுக்கவே மாட்டீர்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் புது புது அவதாரங்களை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். உண்மையா பொய்யா? பாபா எதை பிடித்தாலும் இறுக்கி பிடி என்று சொன்னாரே, நீங்கள் எத்தனை விஷயத்தை இறுக்கி பிடிச்சிருக்கீங்க? ஒன்றை பிடித்திருக்கிறீர்களா? எதையாவது ஒன்றை பிடித்திருக்கிறீர்களா? அவர் சொன்ன வார்த்தையை நாம் கடைபிடித்திருக்கிறோமா? அவர் சொன்னதை எதையாவது நம்ம கடைபிடிச்சிருந்தோம்னா நம்ம பேச்சு வேற மாதிரி இருக்கும். நம்ம அறிவுரை சொல்வதற்கே தயாராகிறோம் அத்தனை பேருக்கும். ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. முதலில் நான் வாழ்ந்து ஒரே நபர் மட்டும்தான் வாழ்ந்து காட்டுறாரு. பாலும் பாபா அச்சுதானந்த சுவாமி மட்டும்தான். பாலும் பாபா அவர்கள் சிரடிக்கு வந்து எங்களை பார்க்கும் பொழுது யதார்த்தமாக அவர் ஒரு வார்த்தை கேட்டார். சாய் கல்யாண் ஐயா அவர்கள்ட்ட கேட்டார், என்ன நீங்கள் ஏதாவது கோயில்கள் கட்டுற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஐயா எப்பயுமே அவர் அடக்கமானவர், உடனே அடுத்தவங்களை கை காட்டுவார். அவர் என்ன காட்டி இதை ஆத்ம ஞான பீடம் அமைக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்ன உடனே எங்கே அயனாவரத்துலையான்னு கேட்டார். நான் பாபாவுடைய வார்த்தையாக எடுத்துக்கொள்கிறேன், அயனாவரத்துலையான்னு. நான் உடனே சொன்னேன், இங்கே நம்ம 1000 பேசுகிறோம், இங்கே பாருங்க நான் முட்டாளான கதை இது. இங்கே நம்ம மக்கள்கிட்ட வந்து என்கிட்ட வர்ற மக்கள்கிட்ட என்ன அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? பாபா மேல் நம்பிக்கை இல்லையா? பாபா செய்வார், போங்க போங்க அப்படின்னு சொல்லி விட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் நாம் அறிவுரை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது நமக்குள்ளே அகங்காரம் ஏறுகிறது. அதை அடக்குவதற்கு வாழும் பாபா வருகிறார். அவர் சொல்கிறாரு, அவர் சொன்னார் அயனாவரத்துலையா அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்ன உடனே நான் சொன்னேன், அயனாவரத்தில் ஒரு செண்டு 1 கோடி 2 கோடி விற்கிதுங்க, நீங்கள் வேறங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் எங்கெங்கே போகிறது? எங்கே ஒரு மூலையில் எங்கன்னா ஒரு இடம் பார்க்குறோங்க, ரொம்ப கம்மியாக பார்க்குறோம், ஒரு 40 ரூபா 50 ரூபாய்க்கு ஒரு செண்டு பார்க்குறோங்க. அப்போ உனக்கு பாபா மேல் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டவரை நான் பாபா என்று சொல்லாமல் வேறு எவரை சொல்வது? ஆகா, நான் மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தது எனக்கு சுட்டி காட்ட ஒருத்தர் வரணும், ஒருத்தர் சுட்டி காட்டணும். அப்பொழுதுதான் புறப்பட்டது. ஆகா, இப்படி கூட நடக்குமா? என்னுடைய ஆத்ம ஞான சபையை அமைக்கிறதுக்கு உண்டான மெம்பர்ஸ் திரு அகஸ்டின் அவர்கள், அவரும் அங்கே இருக்கிறார். அவர் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணார், இது என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டாருங்களே, நான் என்ன செய்யறது, நம்ம என்ன செய்யறது அப்படின்னு. உடனே அவர் இன்னொரு விஷயம் சொன்னார். நான் ஏற்றுக்கொள்ளாத விஷயம்தான், ஆனால் நான் அவருக்காக செய்ய போகிறேன். நான் இதுவரைக்கும் செய்ததில்லை. 7 நாளில் சத்தாகம் செய், 20 ரூபாயும் ஒரு தேங்காயும் வைத்து 7 நாளில் உனக்கு செய்தி வரும்னார். நான் செய்யவே இல்லைங்க, சத்தியமாக சொல்கிறேங்க. ஆனால் நான் பாபாவின் வார்த்தை மீது அழுத்தமாக நம்பிக்கை வைக்கிறேன். என்ன நிகழ்ந்திருக்கு தெரியுமா? இடமெல்லாம் கிடைக்கல சொல்கிறேன், ஆனால் அந்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு இது பழிச்சா எனக்கு போதும், அவ்வளோதான். என்ன மாதிரி நடந்திருக்குன்னா, வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி எங்களுடைய சாய் மகராஜ் குருவை தேடி புத்தகத்தின் 7ஆம் ஆண்டு விழா. அப்பாடா, நம்ம செய்தின்னு சொல்லிட்டேன். 7ஆம் ஆண்டு விழா. அனைவரையும், அனைத்து பாபா பக்தர்களையும் உங்களின் பாதங்களில் பணிந்து அன்போடு உங்களை அனைவரையும் அழைக்கின்றோம். அந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்கு நிகழ்வதற்கு எங்களுக்கு மண்டபம், மக்கள் அதிகமாக வருவாங்கிறதுனால மண்டபம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேடிக்கிட்டு இருந்தோம். கிடைக்கவே இல்லை. அதாவது சென்னை முழுக்க தேடிட்டோம். குன்றத்தூர்லேருந்து திருநீர்மலை வரைக்கும், ரெட் ஹில்ஸ்லேருந்து எல்லா ஊரும் தேடிட்டோம், கிடைக்கல. கடைசியில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வள்ளலார் திருக்கோயில் ஒன்று இருந்தது. அதை நல்லா கவனிச்சு பாருங்க. அயனாவரத்துலையான்னு கேட்டார். நாங்கள் நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்கன்னு சொன்னோம். இந்த ஆண்டு விழாவுக்கே நாங்கள் ஊரெல்லாம் இடம் தேடி எதுவுமே செட் ஆகாமல் இறுதியில் எங்கள் வீட்டுக்கு ஒரு 100 அடிக்கு பக்கத்தில் இருக்கிற வள்ளலார் திருக்கோயில், அந்த கோயிலில் கடைசியாக என்கிட்ட மெடிடேஷன் கற்றுக்கிற ஒரு பெண் வந்து, நீங்கள் போய் கேளுங்க, கேட்டால் அவங்க கொடுப்பாங்க, வெளியாட்கள் கொடுக்க மாட்டாங்க, இருந்தாலும் கொடுப்பாங்க, நீங்கள் போய் கேளுங்கன்னாங்க. நான் யதார்த்தமாக போய் கேட்டேன். அவர் உடனடியாக ஒத்துக்கிட்டாரு. 15 வருஷமாக இங்கே அவர் என்ன பண்ணுறாரு, என்னை யாருக்கும் தெரியாது நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் அவர் நல்லா அறிஞ்சு வச்சுருக்காரு. 15 வருஷமாக நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, புக்கெல்லாம் நான் பார்த்துருக்கேங்கய்யா, நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணீங்க, எனக்கு ஒரே ஒரு பண்ணி கொடுங்க. எங்கள் மண்டபம் 15 வருஷமாகவே கூட்டாமல் பெருக்காமல் கிடக்கு. இறைவன் எனக்கு என்ன அற்புதமான வேலை கொடுக்குறான், அதை யார் மூலமாக காட்டியிருக்கிறான்னு பாருங்களேன். அதை போய் இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க, நீங்கள் நடத்தீங்கிறாரு. என்ன ஒரு அற்புதம்! அது எதனால் நடந்தது? ஐயா அயனாவரத்திலே கிடைக்கும்னார்ல, எனக்கு இது கிடைச்சிச்சு போதும், சொந்தமான இடம் எனக்கு அவசியமே இல்லை, நீங்கள் தேடாதீங்க, கிடைக்காது. இதுவே உடனே கிடச்சிருச்சு பாருங்களேன். ஊரெல்லாம் என்ன மண்டபம் கிடைக்கல, அயனாவரத்துல பக்கத்துலேயே கிடச்சிருச்சே. 15 நாளைக்கு முன்னாடி இவர் தான் சொன்னார், இது போதும் ஐயா, நன்றி ஐயா, நான் பாபாவை பார்த்து விட்டேன், பாபாவுடைய வார்த்தையை கேட்டு விட்டேன், பாபாவோடு இருந்து விட்டேன், பாபாவோடு போட்டோ எடுத்திருக்கிறேன், பாபாவோடு உண்டு இருக்கிறேன், பாபாவோடு கழித்து இருக்கிறேன், பாபாவோடே நீக்கமர நிறைந்திருக்கிறேன். எனக்கு அவர் வரணும், எனக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நான் கூடவே இருக்கிறேன். எதை எதையோ கொடுக்கும் நீ உன்னையே கொடுத்து விடு. பாபாவிற்கு எதை எதையோ கொடுக்கும் நீ உன்னையே கொடுத்து விடு. பாபாவிடம் போய் எதை எதையோ கேட்கிறாயே, அவரையே கேட்டுவிடு. என்னுடைய உரையை தோடு முடிச்சு, நன்றி, வணக்கம்.